வணக்கம். இசைஞானி இளையராஜா ஒரு படத்துல ஒரே மெட்ல 2 பாட்டு போட்டிருப்பார். 2ல ஒரு பாட்டு உச்சம் தொட்டு மேல போய் நிக்கும். இன்னொரு பாட்டு சுமாரா ரொம்ப கீழ நிக்கும். நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒரே மெட்டு தானங்க. ஒரே மெட்டுக்குள்ள ஒரு பாட்டு எதுக்கு உச்சாணி கொம்புல போய் உட்கார்ந்திருக்கு? இன்னொரு பாட்டு எதுக்கு கீழ கிடக்கு? அதாவது இசைஞானி இளையராஜாவுடைய ஒரு பாட்ட, அதாவது ஒரே மெட்ல வந்த ஒரு பாட்ட இன்னொரு பாட்டு ஜெயிச்சு தரணும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரே மாதிரி சாயல்ல ரெட்டை குழந்தை பிறக்குது. ஒருத்தன் பெரிய ஆளாயிருவான், ஒருத்தன் சாதாரணமா இருப்பான். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பாட்டு, என்ன படம் அப்படின்னா, படிச்ச புள்ள அப்படிங்கிற திரைப்படம் 1989ல வெளிவந்தது. அர்ஜுன், சீதா, டெல்லி கணேஷ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வரக்கூடிய பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே, பூங்காற்றே இது போதும் என் உடல் தீண்டாதே அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டு ஒரே மெட்டு 2 சூழலுக்கு எழுதப்பட்டிருக்கும். ஒரு சூழல் காதலில் 2 பேரும் மகிழ்ச்சியோட பாடுறது, இன்னொரு சூழல் காதல் சோகத்தில் ஒருத்தர் பாடுறது. அந்த மகிழ்ச்சியோட பாடுறத மனோவும் சித்ராவும் பாடியிருப்பாங்க. காதல் சோகத்தில் பரிதவிப்பில் பாடுறத இசைஞானி இளையராஜா பாடியிருப்பாரு. இங்கு போராடும் சருகான பூமனம் தாங்காதே. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மனோ சித்ரா பாடினதை பெரும்பாலும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க, இல்லை கேட்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் இசைஞானி இளையராஜா பாடினதை எல்லாரும் ரொம்பவே விரும்பி கேட்பாங்க. இது 2க்கும் என்னங்க காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 பாடலுக்கான சூழலுக்கான சுருக்கம் என்ன அப்படின்னா, காதலிக்கும் போது ஜாலியாக 2 பேரும் பாடுவாங்க. அதுக்கடுத்து போய் பொண்ணு கேட்பாரு. பொண்ணு கேட்குறப்போ உனக்கு எப்படிடா கட்டி கொடுக்குறது அப்படிம்பாங்க. சம்பாதிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு வெளிநாடு போயிட்டு நிறையா சம்பாதிச்சுட்டு அர்ஜுன் வரவார். வந்தால் சீதா வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி குழந்தையோடு இருப்பாங்க. இந்த சூழலில் தான் இந்த சோகப்பாட்டு பாடியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பாட்டையும் எழுதினவர் பிறைசூடன். நான் சொல்லக்கூடியது எந்த பாட்டை சொல்ல போகிறேன் அப்படின்னா, இசைஞானி இளையராஜா சோகத்தில் பாடின இந்த பாட்டை தான் சொல்ல போகிறேன். அந்த பாட்டை நீங்கள் போய் உள்ளுக்குள்ளே கேட்டுக்குங்க. அது வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்னில் சங் 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 ஒரு மாதிரி போட்டுருப்பாரு. ஆனால் கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனால் 2ல் எதுனா இதுதான் போய் நிற்கும். இப்போ இந்த பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இசைஞானி இளையராஜா ஆரம்பத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ஸ் செல்லோட புல்லாங்குழலையும் சேர்த்து விட்டுருப்பாரு. எப்போ புல்லாங்குழல் வருது, எப்போ ஸ்ட்ரிங்ஸ் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பெல்லும் ரொம்ப அழகாக இந்த பாட்டுக்குள்ளே பண்ணியிருப்பார். இந்த முதல் இடைசியில் அவர் பண்ணியிருக்கிறது இருக்குல்ல, இந்த செல்லோலாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. வரும்போது ஒரு வயலின் பீஸ் வரும் பாருங்க, நம்ம மனசை அது ஒரு மாதிரி ரொம்ப பாடாப்படுத்திடும். அந்த வயலின் பீஸ் இந்த பாட்டுக்கு பெரிய அற்புதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பல்லவி போகும். பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே, இங்கு போராடும் சருகான பூமனம் தாங்காதே, நான் ஒன்றை எண்ணி தவிக்க தான் ஒன்றை தெய்வம் நினைக்க, துன்பத்தில் என்னை தள்ளி பார்க்காதே, என் நெஞ்சம் தாங்காதே, பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே, இங்கு போராடும் சருகான பூமனம் தாங்காதே. சரணம் போட்டுருவா. நம் கானம் கேட்ட வானாடும் சோலை வீணில் வாடுது பார்த்தாயோ. முதல் சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பொன்மாலை வேளை இங்கென்ன தேவை, சோக சங்கீதம் கேட்டாயோ, என் வாழ்வு மண் மீது போனாலும் உன் வாழ்வு இன்பங்கள் காணட்டும், யாரோடு நீ சென்று வாழ்ந்தாலும் வேர் போல ஆள் போல நீ வாழ்க, அன்பே அன்பே என் இன்பம் எங்கே, பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே, இங்கு போராடும் சருகான பூமனம் தாங்காதே.
நானே பாடிட்டேன் அதிகபட்சமாக. ஏன்னா ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. இன்னொன்று 2வது சரணத்துலையும் அதே மாதிரி தான் பிரேசுடன் எழுதியிருப்பார். காவேரி எங்கு ஓடோடி வந்து காதல் சங்கமம் ஆகாதோ அப்படிங்கிற வகை இந்த பாட்டு போகும். முடிகிற இடத்துலையும் அன்பே அன்பே என் இன்பம் எங்கே அப்படின்னு தான் முடிச்சிருப்பார். இப்போ இந்த 2 பாட்டுக்குள்ள இந்த பாட்டு இமாலய வெற்றி அடைஞ்சதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா, ஒரே மெட்டு தாங்க. வெறும் மெட்டால மட்டும் ஒரு பாட்டு ஹிட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு இந்த 2 பாட்டை உதாரணமாக சொல்லலாம். ஒன்று, இந்த பாட்டு அதிகபட்சமாக ஹிட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இசைஞானி இளையராஜாவுடைய குரல். அன்பே அன்பே என் இன்பம் எங்கே பூங்காற்றே. இன்னொன்று அந்த பாவம். இன்னொன்று இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கம்போசிங் இருக்கு பாருங்க, அந்த இசைக்கருவிகள் இதோட சேர்த்து எல்லாத்துக்குமான அந்த கோபம், அந்த அவனுக்கு இயலாமை, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோகம், இனிமே அவ கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற பரிதவிப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்ததுனால தான் அந்த காதல் பாட்டை விட இந்த சோகப்பாட்டு ஒரு இமாலய வெற்றி பெற்றிருக்கும். இந்த பாட்டை இப்போ நீங்கள் கேட்டு பாருங்க. அதுவும் 2 பாட்டையும் கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.